வணக்கம். நம்ம டெய்லி டிஎன்பிஎஸ்சி ஒன் வீக் ரிவிஷன் அந்த டாபிக்ல இன்னைக்கு பார்க்க போறது டயபெட்டிஸ் mellitus. ஸோ டயபெட்டிஸ் mellitus பத்தி பார்க்க போறோம். எஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயபெட்டிஸ் mellitus. ஸோ டயபெட்டிஸ் mellitus வந்து எப்ப நமக்கு வரும்னா டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் அதனால தான் வரும். இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல். ஸோ பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேரு ஹைப்பர்கிளைசீமியா. ஸோ சுகர் நம்ம பிளட்ல சுகர் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா அது வந்து ஹைப்பர்கிளைசீமியா. அடுத்து எக்ஸ்கிரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் யூரின். ஸோ யூரின் போகும்போது குளுக்கோஸ் வந்து அதிகமா ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து கிளைகோசூரியா. ஸோ கிளைகோசூரியா. அடுத்து frequent urination வந்துச்சுன்னா அது வந்து பாலியூரியா. frequent urination வந்துச்சுன்னா அது வந்து பாலியூரியா. அதே மாதிரி இன்க்ரீஸ்ட் தாகமா இருந்துட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பாலிடிப்சியா. அது வந்து பாலிடிப்சியா. அடுத்து இன்க்ரீசிங் அப்படைட் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பாலிபேஜியா. ஸோ இதை வச்சு டயபெட்டிஸ் mellitus பத்தி கொஸ்டின் வந்து கேட்கலாம். மேட்ச் ஃபாலோயிங் வந்து கேட்கலாம். ஸோ எக்ஸஸ் குளுக்கோஸ் இருந்தா என்ன, பிளட் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, frequent urination வந்தா அது என்ன, அப்புறம் thirst இருந்துச்சுன்னா அது என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். இது வந்து மெயின்ஸ்க்கு 2A மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வர குரூப் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும்.